பெற்றதுக்கு அந்த ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா சும்மா இருந்திருந்தா நான் நிம்மதியாக பக்கத்தில் நிற்கவே எரிச்சலாக இருக்கு. ஹேய் தள்ளிடுறா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. நாளைக்கு போகலாமா? செத்தே போனாலும் சென்னைக்கு செத்து போ. சொல்றதுக்கு தைரியம் இல்லாத பொட்ட பசங்களை எதுக்குடா காதலிக்கிறீங்க? நீங்க எல்லாம் காதல உயிரா இங்க வாழும்போது நான் ஏன் இந்த ஊர் விட்டு போகணும்? என்னாலும் சரி, நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் இங்க தான், இந்த ஊர்ல தான். இந்த ஊர் விட்டு போக மாட்டேன். இது என் ஊர். இதான் நான் பிறந்த மண், இதுதான் என் ஊர், இங்கே தான் என் வீடு. நீ மட்டும் இல்லை, யாரு நினைச்சாலும் இங்கேருந்து என்னை விரட்ட முடியாது. வரட்டா? திருந்தே மாட்டேன்ல. நீ இன்னும் இங்கே இருக்கணும். வாழ அவர் எதுவும் பண்ணாதீங்க, அவங்க அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க அப்பா என்ன சாவடி அடிக்கணும், அதை நீ பார்க்கணும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை. ஓ வரலையா? திருந்தே மாட்டேன்ல. ஊர் பக்கம் வந்தால் நொறுக்கி போடுவேன். சென்னைக்கு வந்தாச்சு. ஒரு 4 நாள் வேலை தேடி அலையிற மாதிரி நடிப்போம். அதுக்கப்புறம் சென்னையில் வேலை கிடைக்கலன்னு திருச்சிக்கே போயிடுவோம். என்னது இது, காலையிலே டீ கடைக்கு இவ்வளோ அழகாக வரானுங்களேப்பா. ஒரு வேளை இதுக்கு தான் சென்னைக்கு வேலைக்கு வரானுங்க போல. யார் இவன்? குருவர் நம்மளே பார்த்துட்டு இருக்கான். பெரிய ஆம்ஸு ஒன்று வச்சானா 2 நாளைக்கு எழுந்துக்க மாட்டேன் போல. இதில் வேற நம்மளையும் வேற முறைச்சி பார்த்துட்டே இருக்கானு. தான் அடங்குவான் போல இருக்கு. ஆமா, ஐயோ வானவில் இருப்பான் போலையே. ஓடிட்டு ஓடிட்டு ஓடி. என்ன அழகா சிரிக்கிறான். என்ன மச்சான், ஊர்லேருந்து எப்போ வந்த? நான் வந்துட்டேன் மச்சான். சரி சரி, டீ குச்சியா? நான் குடிச்சிட்டேன். சா போ உட்கார் போகலாம். என்ன இவன் டிஃபன் சாப்பிட்டியான்னு கேட்கவே இல்லை, கேட்பான். இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏய் அங்கே தானே தெரியல, ஃபோன் பண்ணிக்கிட்டே இரு. பத்தலை அடி அடி. ஏய் மச்சான், ஃபோன் போட்டுடா, பேசு பேசு. டேய் ராமமூர்த்தி எங்கடா இருக்க? ஹலோ, யார் அது? யார் அடிச்சு போய் கிளம்பி பூமி அதிர்ந்து உடம்புல தெரிந்தோ அவரோட ஃபேன் கண்டன், மணி கண்டன். நான் உங்க அப்பா பேசுறேன்ப்பா. அங்கிள் சாரி அங்கிள். யாருமே தெரியாது. இந்த நாய் பண்ணுற வேலையால் ஊருக்கு போனாலே எங்கள் அப்பா பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாரு. இங்கே தான்டா மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போ. மேலே லெஃப்ட் இருக்கா? திருந்தவே மாட்டல நீ. ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன்டா, காலைல போட்டுருவாங்க. அப்போ இப்போ இல்லையா? சீப்போ ஒரு நிமிஷம் தூப்போ. டேய் கெஸ்ட்டுடா, கோச்சிட்டு போயிட போகிறேன். போயிட்டியா?
கோர்ட்டில் ஒவ்வொருத்தரும் டிவோர்ஸ் வார்த்தை கேட்டாலே என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் என் கிளைண்ட்டாக இல்லைனா கூட அதை நான் தடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் உன் விஷயத்தில் அப்படின்னு தோணவே இல்லை. ஏன் தெரியுமா? என் ஃப்ரெண்டா கல்யாணம் 6 மாதத்தில் ஒருத்தர் டிவோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? டிவோர்ஸ்டா அர்த்தம். கல்யாணம் ஆன 6 மாதத்தில் டிவோர்ஸ் ஆகிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அரேஞ்சா லவ்வா? அரேஞ்சா லவ்வா? அரேஞ்ச லவ்வாடா? அரேஞ்சு தான். அரேஞ்சா? அப்போ கன்ஃபார்ம் டிவோர்ஸ் தான். பார்த்தியா, உனக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம். எனக்கு என்னவோ நான் ரொம்ப அவசரப்படுறேன்னு தோணுது. நான் அதுக்கும் அவன்ட்டு ஒரு வாட்டி போய் பேசி பார்க்கட்டும். தோப்பார் அதாவது நீ மண்டே போட்டு ஒன்றும் யோசிக்க வேணாம். உனக்கு டிவோர்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேறு வெனஸ்டே வேறு டிவோர்ஸ் வாங்கி தரேன். நீ அழகாக போகிற. ஓகே, பாய், see you, love you. அதை பார்த்தா எப்படி தெரிஞ்சா உனக்கு? நான் பைத்தியக்கார பற்றி தெரிஞ்சா உனக்கு? என்னை பார்த்தா நாலாட்டியில் நினச்சிட்டு இருக்கான் அவன். வேணாங்கிறான் போய் பேசலாங்கிறான். அவன் அவனை டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க வச்சு மண்டை கலவத்துக்குள்ள மண்டை காயுது. ஆமா, யாரா நீ? திருச்சி. யாரா நீ? சொன்னல என் ஃப்ரெண்டுடா, புது ரூம்மேட்டு. ஓ, அந்த 2500 ஷேரிங்களா? ராயன் கோபால் கிருஷ்ணன், டிவோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் எப்போ வேலைக்கு போக போகிறீங்க? 1 சொல்லணுமா 31 சொல்லணுமா? மணிகண்டன் ஃப்ரம் திருச்சி. இதுக்கப்புறம் தான் வேலையே தேவைப்படும். ஓகே, நோ ப்ராப்ளம். வெல்கம் டு அவர் ரூம்.